வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 73வது தவணை தொகை எப்பொழுது உங்க அக்கௌண்ட்ல வர வைக்க இருக்காங்க. இது குறித்து நமக்கு கிடைக்கப்பட்ட முக்கியமான தகவல்களின் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு பண்றோம். சோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா தேசத்தின் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை பிஎம் கிசான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட போறாங்க. இந்த 23வது தவணை தொகை எப்பொழுது இந்த வங்கியில செலுத்த போறாங்க, இதுதான் கேள்விக்குறி. சோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்றது பாத்தீங்கன்னா மத்திய அரசு தரக்கூடிய வருடத்திற்கு 6000 ரூபாய் பணம். சோ இது நேரடியாக உங்க வங்கி கணக்குல செலுத்தப்படும். பயனாளிகள் பாத்தீங்கன்னா ஜாயா தன்தே 73வது கிசான அக்கௌண்ட்ல பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் டிபிடி மூலமா நேரடியான டிரான்சாக்சன் மூலமா இந்த தொகையை பெற்றுக்கொள்ள முடியுங்க. சோ இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகையை நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில விதிமுறைகளை நீங்க பின்பற்றியே ஆகணும். சோ அந்த பிஎம் கிசான்ல சில விதிமுறைகள் அப்படின்னு பாக்குறப்ப இகேஒய்சி, ஃபார்மர் ஐடி, நில சரிபார்ப்பு இவைகளை முடித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த 23வது தவணை தொகையை ரிலீஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட போலியான கணக்குகளை பிஎம் கிசானுடைய கணக்குகளை நீக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 22வது தவணை தொகை மார்ச் மாதம் 2026 13ஆம் தேதியில வெளியிடப்பட்டது. இப்ப 23வது தவணை தொகை இந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிகளாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 இதே போல 17வது தவணை தொகை ஜூன் மாசம் 18ஆம் தேதி வெளியிடப்பட்டது. ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். எல்லாத்தையுமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்கிறப்ப இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை இந்த மாதம் ஜூன் மாதம் 18ல இருந்து 28ஆம் தேதிக்குள்ளார உங்க அக்கௌண்ட்ல வர வைக்க போறாங்க. சோ இப்ப இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க அருகாமையில் இருக்கிற சேவை மையத்தை அணுகி உங்களுடைய பெண்டிங் லிஸ்ட், சோ ஆதார் கார்டை வங்கியில இணைக்கணும், சேவையுடைய இதை முடிச்சு செய்யணும். சோ உங்களுடைய ஃபார்மர் ஐடிய ரெடியா வச்சுக்கோங்க, நில சரிபார்ப்பு எல்லாமே முடிச்சு வச்சுக்கோங்க. சோ இந்த இகேஒய்சி ஏதாவது பெண்டிங்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா பண வரவு அப்படின்றது அப்படியே நின்னுடுங்க. அதை உடனடியா செஞ்சுருவாங்க. இந்த இகேஒய்சி செய்யாதவர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வரவே வராது. சோ இது எல்லாமே டிபிடி மூலம் நடக்கிறதுனால ஆதார் எண்ணு, வங்கி எண்ணு, பிஎம் கிசான் எண்ணு எல்லாமே ஒரே மொபைல் நம்பர்ல இருக்கிற மாதிரி லிங்க் பண்ணுங்க. லிங்க் பண்ணா மட்டும்தான் டிபிடி டிரான்சாக்சன்ல உங்களுக்கு 23வது தவணை தொகை அக்கௌண்ட்ல எளிமையான முறையில உடனடியா கிடைக்கும். லிங்க் பண்ணல அப்படின்னா இகேஒய்சி பண்ணா கூட உங்களுக்கு பணம் வருவதில் தடைகள் இருக்கும். சோ இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசானோட 23வது தவணை தொகை இந்த ஜூன் மாசம் 18ல இருந்து 28ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.